சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 65 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. முதல் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் இரண்டாவது போட்டியில் முதல் வெற்றியை தற்பொழுது SRH அணி பதிவு செய்திருக்கிறது. 2 போட்டிகளிலும் கொல்கத்தா அணி தற்பொழுது தோல்வியினை தழுவி இருக்கிறது. இந்த 2 அணிகளும் விளையாடிய முதல் போட்டியில் தோல்வியை தழுவி இருந்ததால் இந்த போட்டியில் முதல் வெற்றியை ருசிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருந்தது. அந்த வகையில் தற்பொழுது SRH அணி முதல் வெற்றியை பெற்றிருக்கிறது. 227 என்ற கடினமான இலக்கை எதிர்கொண்டு விளையாடிய கொல்கத்தா அணி 161 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்த தோல்வியினை தழுவியிருக்கிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் SRH அணியும் கொல்கத்தா அணிகளும் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச்சினை தேர்வு செய்தது. தொடர்ச்சியாக பந்து வீசும் அணியே வெற்றியை பெற்றுள்ளதால் இந்த முறையும் கொல்கத்தா அணி மீண்டும் பந்து வீச்சினை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய SRH அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் அதிரடி காட்டினார்கள். கடந்த போட்டியில் இருவரும் சொதப்பலான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த முறை அவர்களின் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி எதிரணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களின் ஜோடியானது 82 ரன்களை குவித்தது. அதாவது பவர் பிளேக்குள்ளேயே 82 ரன்களை குவித்து அதிரடி காட்டியிருக்கிறார்கள். டிராவிஸ் ஹெட் 21 பந்துகளில் 46 ரன்களை குவித்தார். அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரை 21 பந்துகளில் 48 ரன்களை குவித்தார். ஆனால் அதற்கு பிறகு களமிறங்கிய இஷான் கிஷன், அனிகேட் வர்மா போன்றவர்கள் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்தார்கள். குறிப்பாக அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அனிகேட் வர்மா இந்த 3 விக்கெட் தொடர்ச்சியாக பறிபோனது. அவர்கள் கைவிட்டதால் ஆனால் கிளாசன் மற்றும் நிதிஷ்குமார் அதிரடி ஆட்டம் மிடில் ஆர்டரில் நீடித்தது. இதனால் 200 ரன்களை கடந்தது SRH அணி. இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 226 ரன்களை எடுத்தது SRH அணி. முதல் போட்டியிலே 200 ரன்களை கடந்து SRH அணி விளையாடியது. இரண்டாவது போட்டியிலும் 200 ரன்களை கடந்து தற்பொழுது விளையாடி இருக்கிறது. முதல் போட்டியில் சொதப்பிய வீரர்கள் அனைவரும் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பி இருப்பது SRH அணிக்கு ஒரு வலுவாகவே பார்க்கப்படுகிறது. 227 என்ற கடினமான ஒரு இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணி தொடக்கத்தில் அதிரடி காட்டியது. அதாவது முதல் ஓவரிலேயே 25 ரன்கள் எடுத்தார் ஃபின் ஆலன். அவரும் அடுத்த ஓவரிலேயே தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். அஜிங்கியா ரஹானேவை பொறுத்தவரை ரன் எடுக்க மிகவும் தடுமாறினார். அவரும் தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். ரகுவன்சியை பொறுத்தவரை அரை சதம் விளாசினார். 29 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்து ஒரு அதிரடி காட்டினார். கேமரான் கிரீன் ரன் அவுட் ஆகி வெளியேற கொல்கத்தா அணி ஒரு தடுமாற்றத்தை தழுவியது. ரிங்கு சிங் 35 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க அனுகுல் ராய், ரமன்தீப் சிங், சுனில் நரைன், கார்த்திக் தியாகி ஆகியோர் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேற மோசமான ஒரு தடுமாற்றத்தை கொல்கத்தா அணி தழுவியது. மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து பறிகொடுத்ததால் இந்த தோல்வியை தற்பொழுது கொல்கத்தா அணி தழுவ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. தேவைப்படும் ரன் ரேட்டில் விளையாடினாலும் விக்கெட்டுகள் பறிபோய் கொண்டே இருந்ததால் இந்த தோல்வியினை தற்பொழுது 65 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி தழுவி இருக்கிறது. புள்ளி பட்டியலை பொறுத்தவரை SRH அணி 6வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரை 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது நேயர்களே.